நான் வந்து இங்கே இப்போ ஒரு 3 மாசமா டைலரிங் கிளாஸ் வந்து கத்துட்ருக்கேன். எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் வந்து இருக்கு. அவங்களுக்கும் பாவாடை சட்டை, இந்த மாரி சுடிதாரு, ஃப்ராக் இந்த மாரிலாம் தச்சு, நானா தச்சு என் குழந்தைங்களுக்கு போட்டுடணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாம நான் வந்து எம்எஸ்சி பிஎட் வேற முடிச்சுட்டு, மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 3 ஆர் 4 இயர்ஸ் டீச்சிங் லைன்ல இருந்தேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே டைலரிங் கிளாஸ் போகணுன்னு பார்த்தேன். ஆனா ஸ்கூல், காலேஜு இந்த மாரி ஃபுல்லா ஸ்டடீஸ்லயே கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால என்னால அந்த டைலரிங் கத்துக்க முடியல. இப்ப தான் எனக்கு அதுக்கான சிச்சுவேஷன் வந்து கிடைச்சிச்சு. டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப டைலரிங் கத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நாங்க ப்ளவுஸு, சுடிதார் எல்லாமே தச்சுட்ருக்கோம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாமே தச்சுட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க வரும்போது மேடமும் எங்களுக்கு தகுந்த மாரி எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தராங்க. நாங்க எவ்வளோ டவுட் கேட்டாலும் அவங்க பொறுமையா, "இல்ல இந்த லைன் இப்படி வரக்கூடாது. இது தப்பு. நீங்க மறுபடியும் அத கரெக்ட் பண்ணி தைங்க. இப்ப தச்சு பழகுனா தான் உங்களால பின்னாடி என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே கிளியரா தைக்க முடியும்னு சொல்லி குடுக்குறாங்க." அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஜாயின் பண்ணும்போது எங்க சார் கூட கூப்பிட்டு பேசுனாங்க. "என்ன பண்றீங்க? எங்கேருந்து வரீங்க? எப்படி என்னன்னு கேட்டாங்க." அப்ப சொன்னப்ப கூட, "நீங்க ஏன் ஸ்கூல் போய் ட்ரை பண்ணலாம்ல. நீங்க ஏன் இது கத்துக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொன்னேன். "எங்களுக்கு தையலிங் வந்து எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் எங்களுக்கு அது ஃப்யூச்சர்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்க டைலரிங் கிளாஸ் கத்துட்ருக்கோம்."